கர்ப்பகால நீரிழிவுக்கு வாழைப்பூ. பெண்களுக்கு கர்ப்பமா இருக்கும்போது ஏற்படுற ஒரு கண்டிஷன் தான் கர்ப்பகால நீரிழிவு. இது அவங்களுக்கு இருக்குதான்னு தெரிஞ்சுக்க இருக்கிற ஒரே அறிகுறி அவங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு உயர்றது தான். குழந்தை பிறந்ததும் சர்க்கரையோட அளவு நார்மல் ஆயிடும். இது பொதுவா கர்ப்பமான 3வது மாசத்துல நடக்குது. தாயோட உடல்ல அதிகமாயிட்ட சர்க்கரையோட அளவு கருவுல இருக்கிற குழந்தையோட உடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால கர்ப்பகால நீரிழிவு இருக்கிற தாய்க்கு பிறக்கிற குழந்தை மற்ற குழந்தைகளை விட பெரிதா இருக்கும். ஏன்னா தாயோட ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ் நச்சுக்கொடி வழியா குழந்தையோட ரத்த ஓட்டத்துல சேருது. அதனால குழந்தையோட ரத்தத்துல அதிகமா குளுக்கோஸ் சேர்ந்து குழந்தை பெருசாயிடுது. அது மட்டும் இல்லாம கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு எதிர்காலத்துல டைப் 2 டயாபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அதனால அவங்க கர்ப்பமா இருக்கும்போது சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு முதல்ல அவங்க டாக்டர் சொன்ன மருந்துகளை எடுத்துக்கணும். இந்த ஆன்டி டயாபெட்டிக் ட்ரக்ஸ் உடம்புல இன்சுலின் சுரக்க வைக்குது. இப்போ நாம சுவையான பனானா ரெசிபி செய்ய முறையை பார்ப்போம். இதுக்கு தேவையானவை: நறுக்கிய வாழைப்பூ, வெங்காயம், சமையல் எண்ணெய், தேங்காய் பொடி, மஞ்சத்தூள், கருவேப்பிள்ளை, கடுகு, உப்பு. இப்போ செய்ய முறையை பார்ப்போம். ஒரு பேனை எடுத்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகை போடுங்க. பிறகு கருவேப்பிள்ளை, வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. கடைசியாக நறுக்கின வாழைப்பூவை போடுங்க. கரண்டியால் நல்லா கிண்டி விடுங்க. பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூளை போடுங்க. பிறகு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்க. கொதிச்சதும் ஒரு மூடியால் மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பிறகு மூடியை எடுத்துட்டு வெந்துச்சான்னு பார்த்து சரியாக வேக வைங்க. பிறகு தேங்காய் பொடியை தூவி விட்டு நல்லா கலக்குங்க. வாழைப்பூ குழம்பு தயார். இது சுவையானது, ஆரோக்கியமானதும் கூட. இதை உணவில் சேர்த்து உங்கள் கர்ப்பகால நீரிழிவு நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம்.